மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். 2024ல சோஷியல் எக்ஸாம் எழுத போற 10th மாணவர்கள் எல்லாருக்குமே எக்ஸ்பெக்டட் 5 மார்க் அண்ட் 8 மார்க் கேட்டிருந்தீங்க. அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் இம்பார்ட்டன்ட் 5 மார்க் கொடுத்துருக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம இந்த மென்ஷன் பண்ணியிருக்கிற பிடிஎஃப்ல இருக்கிற 5 மார்க்ஸ் அண்ட் 8 மார்க்ஸ் நீங்கள் படித்தாலே போதும். இப்போ எழுத போகிற எக்ஸாம்ஸில் எல்லாமே 10 5 மார்க்குமே உங்களால் எழுத முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நான் அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் வைஸாக அண்டு சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே ரிப்பீட் பண்ணி கேட்ட கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி எடுத்துருக்கிறேன். இதை மட்டுமே நீங்கள் இன்னைக்கு ஃபுல்லாக ரிவைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணி போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களால் என்னால் சாலிடாக சொல்ல முடியும். 10 கொஸ்டினும் அட்டன் பண்ணலாம். ஸோ எப்படி அப்படின்றத நான் சொல்லிடுறேன். மொத்தமாக உங்களுக்கு வந்து 10 கொஸ்டின் 10 5 மார்க் அட்டன் பண்ணணும் இல்லையா? அதில் வந்து 1 ஃபில்அப் கண்டிப்பாக வரும். ஃபில்அப் நீங்கள் புக் பேக் கண்டிப்பாக படிச்சிங்கன்னா புக் பேக் மட்டும் தான் கேட்பாங்க. புக் பேக்கை தவிர வேறு எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அதில் ஒரு 5 மார்க் போயிடும். பேலன்ஸ் வந்து டைம் லைன் ஒன்று நீங்கள் எழுதுவீங்க. டைம் லைனில் ஒரு 5 மார்க் போயிடும். மேப் கண்டிப்பாக கம்பல்சரி அது. ஸோ அதுலேருந்து ஒரு 5 மார்க் போயிடும். மொத்தமாக இதில் 3 5 மார்க் வரும். சப்போஸ் டிஸ்டிங்கிஷ் பிட்வீன் கிவ் ரீசன்ஸ் நீங்கள் எழுத போறீங்க உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் எழுதுனீங்கன்னா அது ப்ளஸ் ஒரு 5 மார்க், மொத்தம் 4 5 மார்க். இல்லை அது எழுதாமல் விட்டுட்டீங்கன்னா நீங்கள் வந்து மொத்தம் இருக்கிற அந்த 7 5 மார்க்ஸை வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த 7மே அட்டன் பண்ணுற அளவுக்கு தான் நான் இங்கே கொடுத்துருக்கிறேன். ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி, எக்கனாமிக்ஸ் வைஸாக நான் கொடுத்துருக்கிறேன். அது என்னென்னு மென்ஷன் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். ஸோ ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 12லேருந்து 13 5 மார்க் வரும். எவ்வளவோ இருக்குது. லெசன் வைஸாக கிட்டத்தட்ட ஒரு 4 5 3 அந்த மாதிரி இருந்தாலுமே இதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது மட்டும் நான் கொடுத்துருக்கிறேன். இதை தாண்டி வேறு என்னெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றதையும் நான் தனியாக மென்ஷன் பண்ணுறேன். பட் இதில் இருக்கிறது படித்தாலுமே போதும். நம்மளால் 10 5 மார்க்குமே அட்டன் பண்ண முடியும். அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம். 2 மார்க்ஸ் வந்து இம்பார்ட்டன்ஸ் என்னென்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. அந்த 2 மார்க்ஸுமே நான் மென்ஷன் பண்ணி போட்டிருக்கேன். அதையுமே பாருங்கள். சப்போஸ் அதை பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம கொஸ்டின் பேப்பர் அனலைஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன். ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸ் அனலைஸ் பண்ணணும். அப்போதான் நம்ம கொஸ்டின் பேப்பர்ஸில் சில விடுபட்ட கொஸ்டின்ஸ் இன்சீரியர் இருக்க கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் என்னென்ன கேட்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த அனலைஸ் பண்ணும்போது நமக்கு 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 5 மார்க்ஸ் எல்லாத்தையுமே நம்ம சில ஏதாவது விட்டுருக்கோமா அப்படின்றது நமக்கு தெரியும் போது அதையும் சேர்த்து படிக்கும்போது நமக்கு எந்த கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணாத அளவுக்கு போகாது. ஸோ எல்லாமே ஃபுல்லாக அட்டன் பண்ணிட்டு ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். சோஷியல் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆவரேஜாக படிக்கிற பசங்களுமே 80+ ஸ்கோர் பண்ணலாம். நல்லா படிக்கிற பசங்க சென்டம் ஈஸியாக எடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நம்ம வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு வரோம். நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களோட நண்பர்களுக்கு வந்து நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. அண்ட் நம்ம போடுற வீடியோஸ் வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா பார்த்துட்டு லைக் பண்ணுங்க. சரிங்களா? வேற ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கமெண்ட்ல தெரியப்படுத்தினாதான் உங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது எங்களுக்கு தெரியும். அப்போதான் நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி கண்டென்ட் எடுத்து போட முடியும். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் 10th அப்புறம் ஒரு கெரியர் கைடன்ஸ் ப்ரோக்ராம் வந்து நம்ம சேனலில் பதிவிட போகிறோம். ஸோ 10th எடுத்ததுக்கப்புறம் என்னென்னலாம் ஃபியூச்சர் இருக்குது, அந்த ஃபியூச்சர் சம்மந்தமாக என்னென்னலாம் நம்ம கோர்சஸ் எடுத்தால் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பற்றி போட போகிறோம். ஸோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதுக்கான பிடிஎஃப், அதுக்கான வந்து ஜாயின் பண்ணுறதுக்கான ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் வர வீடியோஸில் சொல்கிறோம். ஸோ இந்த வீடியோவில் பாருங்கள். என்னென்ன 5 மார்க்ஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் லெசனில் காசஸ் ஆஃப் ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார். ஸோ இது 8 மார்க்ஸ்லையும் கேட்டிருக்காங்க. சம்டைம்ஸ் 5 மார்க்ஸ்லையும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ட்ரீட்டி ஆஃப் வெர்சாலிஸ் ஒப்பந்தம், வெர்சாலிஸ் உடன்படிக்கை அப்படின்றது என்னன்னு படிக்கணும். லீக் ஆஃப் நேஷன் கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா 5 மார்க்கில் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஹிட்லரோட எழுச்சி மற்றும் வளர்ச்சி பற்றி கேட்பாங்க. ரைஸ் ஆஃப் ஹிட்லர், இது ஒரு 5 மார்க் கொஸ்டின். எஃபெக்ட்ஸ் ஆஃப் செகண்ட் வேர்ல்டு வார், ஒன்று ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் காசஸ், இல்லைன்னா செகண்ட் வேர்ல்டு வார் எஃபெக்ட்ஸ். இது ரெண்டுத்துலேருந்து ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ அதை படிச்சுக்கோங்க. அதே மாதிரி மாவோ சே டங்கோட ரோல், அதாவது சைனீஸ் மிலிட்டரியோட ஆர்மி சைனீஸை வந்து பில்ட் பண்ணுறதுக்கு மாவோட பங்களிப்பு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இதுவுமே நிறைய தடவை கேட்டிருக்காங்க. இது 5 மார்க் கொஸ்டின். சர்க்கம்ஸ்டன்சஸ் தட் லெட் டு ரீஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் 19th century, 19ஆம் நூற்றாண்டின் சீர்திருத்தங்கள் என்னென்ன நடந்துச்சு அப்படின்னு பார்க்கணும். மொத்தமாக சீர்திருத்தங்கள் வேற, விமனுக்கான அதாவது பெண்களுக்கான சீர்திருத்தங்கள் அப்படின்றது வேற. நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. வெறும் 19th century அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 வரும். இது என்னென்னா தமிழ் ரினைசன்ஸ், அதாவது தமிழ் மறுமலர்ச்சிக்கு 19ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்ட தமிழ் மறுமலர்ச்சிக்கான ஒரு எழுச்சி என்னது அப்படின்றது வேற. ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ், அதாவது 19th century நடந்த சமூக மாற்றங்கள் என்னென்னலாம் நடந்துச்சு, என்னென்னலாம் எழுச்சி நடந்துச்சு அப்படின்றத பற்றி சொல்றது இது ரீஃபார்ம் மூவ்மெண்ட். பெண்களுக்கான முன்னேற்றம் பற்றி 19ஆம் நூற்றாண்டில் என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்றது தான் சொல்லியிருப்பாங்க. அதாவது பெண் சிசு கொலையை இது பண்ணுறது, தடுக்கிறது, அதுக்கப்புறம் குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறது, அண்ட் பெண்களுக்கான கல்வியை கொடுக்கறது எல்லாமே வருவாங்க. அந்த ரனடே, ஜோதிபா பூலே இவங்க எல்லாருமே வருவாங்க. ஸோ இந்த 19ஆம் நூற்றாண்டில் யாரெல்லாம் பெண்களுக்காக
ஒரு சமூக மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்றத பத்தி வருவாங்க. அந்த சுவாமி விவேகானந்தா, தயானந்த சரஸ்வதி பத்தியும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க. நிறைய வீடியோஸ்ல மென்ஷன் பண்ணல. பட் சுவாமி விவேகானந்தா அந்த இதுவுமே ரொம்ப ஈஸி தான், படிச்சுக்கோங்க. சில ரீஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருப்பாங்க, அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் இதெல்லாமே வந்து 8 மார்க்ஸ்லயும் கேட்கலாம் அண்ட் 5 மார்க்ஸ்லயும் கேட்கலாம். இதுவும் அதே மாதிரி தான், 8 மார்க்ஸ் ஆர் 5 மார்க்ஸ் கேட்கலாம். ஓகேங்களா? ஸோ வீரபாண்டிய கட்டபொம்மன் வந்து கேட்டிருக்காங்க நிறைய தடவை. இது வந்து 8 மார்க்ஸ், ரொம்ப பெருசா இருக்கும் சில கைட்ல, சில கைட்ல ரொம்ப சின்னதா இருக்கும். 8 மார்க்ஸ்னா ஒரு 10ல இருந்து 12 பாயிண்ட் எழுதுங்க. ரொம்ப ஆவரேஜா படிக்கிற பசங்க, இல்லைன்னா கொஞ்சம் ஒரு 1.5 பக்கத்துக்கு எழுதி வைங்க, 2 பக்கத்துக்கு. 8 மார்க்ஸ்ல கேட்டா அந்த மாதிரி எழுதி வைங்க. அண்ட் 5 மார்க்ஸ்ல கேட்டா ஒரு பக்கம் 1.5 பக்கம் மட்டும் எழுதி வச்சா போதும். ஸோ பாயிண்ட் வைஸா எழுதுனீங்கன்னா கொஞ்சம் பெட்டர். அப்பதான் அவங்க படிச்சு கீ பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்துட்டு கரெக்ட் பண்ணுவாங்க. ஸோ டீட்டெயில் ஆன்சர் 2 மார்க்ஸ் பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு 4.5 வரைக்கும் போடுவாங்க. நல்லா எழுதுனீங்கன்னா 5 மார்க்ஸ் கரெக்டாக எழுதுனீங்கன்னா போடுவாங்க, ப்ரெசன்டேஷன் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா. ட்ராஜடிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை வந்து கண்டிப்பாக கேட்கலாம். ஏன்னா வேலு நாச்சியார் பற்றி கேட்கும் போதும் இந்த ட்ராஜடிக் ஃபால் ஆஃப் சிவகங்கையில் வருவாங்க. ஏன்னா கடைசியாக சிவகங்கையில் எல்லாரும் போரிட்டு மருது பிரதர்ஸோட வேலு நாச்சியார் சேர்ந்து கோட்டையை கைப்பற்றுவாங்க, அந்த குயின் ஆயிடுவாங்க. ஸோ இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. ட்ராஜடிக் ஃபால் ஆஃப் சிவகங்கை எழுதணும். வேலூர் ரிவால்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின், சரிங்களா? வேலூர் ரிவால்ட்டை எப்பயுமே மிஸ் பண்ணாதீங்க. 2 ரிவால்ட், 1857 ரிவால்ட், வேலூர் ரிவால்ட், ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று கண்டிப்பாக கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால ரெண்டுமே படிச்சுக்கோங்க. சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தமிழ்நாடோட ரூல், அதாவது சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் தமிழ்நாட்டில் என்னென்ன யார் யாரெல்லாம் இருந்தாங்க சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட்ல அப்படின்னு கேட்பாங்க. இதுவும் பார்த்துக்கோங்க. பெரியார் டெசிசிவ் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் சோஷியல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், தமிழ்நாட்டில் பெரியாரோட பங்களிப்பு என்னது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற எல்லா 5 மார்க்ஸுமே நீங்கள் பார்த்துருங்க. இதுக்கப்புறம் தான் இதில் சில படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதையும் படித்து வச்சிருங்க. இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரிங்களா? ஸோ ஜியாகிரபியில் மென்ஷன் பண்ணியிருக்கிற பாருங்க, நார்தர்ன் மவுண்டன்ஸ் அண்ட் இட்ஸ் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் இந்தியா. நார்தர்ன் மவுண்டன்ஸ்ல இமாலயாஸ் வரும். யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ், யங் இமாலயாஸ் அப்படின்னு சம்டைம்ஸ் கேட்பாங்க, யங் ஃபோல்டு மவுண்டன்ஸ். ஸோ அதுக்குமே இது எழுதி வைக்கலாம், சரிங்களா? டீட்டெயில் அக்கௌண்ட் ஆஃப் பேசின் ஆஃப் கங்கா, கங்காவை பத்தி, கங்கா ரிவரை பத்தி எழுத சொல்றாங்க. இதுவுமே ஈஸி தான், நிறைய தடவை படிச்சிருப்பீங்க. இதுக்கு முன்னாடி படிக்கலைன்னா ஒரு தடவை ரீட் பண்ணிக்க. உங்களுக்கு தெரிஞ்ச பேசிக்கா ஒரு நாலேஜை வச்சு, கம்யூனிகேஷனை வச்சு நீங்க எழுதலாம், உங்களோட ஓன் லாங்குவேஜில் எழுதலாம். பட் எழுதுறதுக்கு முன்னாடி ஏதோ எழுதி வைக்கிறதுக்கு ஃபேக்ட் ஓரியன்டா எழுதி வச்சா நல்லா இருக்கும், அப்பதான் மார்க் கொடுப்பாங்க. அதனால ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. ரீட் பண்ணிட்டு நீங்க பாயிண்ட்ஸ் வைஸா எழுதி வச்சீங்கன்னா மார்க் கொடுத்துருவாங்க. டைப்ஸ் ஆஃப் ஃபாரஸ்ட், என்னென்ன ஃபாரஸ்ட் இருக்கு, டெசிடியஸ் ஃபாரஸ்ட், அந்த மாதிரி நிறைய ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க. டைப்ஸ் ஆஃப் சாயில், அதுலயே வந்து 2 மார்க்ஸ்லயே சாயில் டைப்ஸ் பத்தி, சாயில்னா என்னென்ன பத்தி படிச்சிருக்கேன், அதை டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். எந்தெந்த இடத்துல இந்த சாயில் காணப்படுது, அந்த சாயில் என்னென்னலாம் விளையுதுன்னு எழுதுனா போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அலூவியல் சாயில்னு இருக்குன்னா அந்த அலூவியல் சாயில் எங்கெங்க இருக்குது, அதுல என்ன விளையும் அப்படின்ற மாதிரி எழுதணும். அதோட காம்போனன்ட்ஸ், அலூவியல் சாயில் என்னென்ன காம்போனன்ட்ஸா இருக்கும், 3 பாயிண்ட் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு 4 மார்க் ஈஸியாக கொடுத்துருவாங்க. மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட்ஸ் வந்து 2 ப்ராஜெக்ட் எது வேணா எழுதலாம். ஒவ்வொரு கைட்ல ஒவ்வொரு மாதிரி இருக்கு. உங்களுக்கு நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அந்த ப்ராஜெக்ட்ஸ் எழுதிக்கோங்க. இந்தியன் இண்டஸ்ட்ரீஸோட சேலஞ்சஸ், மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் எழுதணும். சேட்டலைட் கம்யூனிகேஷன் இம்பார்ட்டன்ட், இது எல்லாமே வந்து நான் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டடா கேட்டது தான். ரோட்வேஸ், காவேரி ரிவர் பத்தி, அதாவது 2 ரிவர் தான் கேட்டிருக்காங்க, கங்கா பேசினை பத்தி அண்ட் காவேரி ரிவர். தமிழ்நாடு வரும்போது காவேரி ரிவர் அந்த பக்கம் வரும், அண்ட் சவுத் இந்தியான்னு வரும்போது காவேரி ரிவர் வருது. ரிஸ்க் ரிடக்ஷன் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சைக்ளோன்ஸ் கண்டிப்பா கேட்கறது வாய்ப்பு இருக்கு. டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனையும் 2 மார்க்ஸ்ல படிச்சுக்கோங்க. அண்ட் ரிஸ்க் ரிடக்ஷன் சைக்ளோனுக்கு அப்புறம், சைக்ளோனுக்கு முன்னாடி எப்படி வந்து டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷன் பண்ணணும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. வாட்டர் ரிசோர்சஸ் இன் தமிழ்நாடு, டிரான்ஸ்போர்ட்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாடு எழுதுறதுக்கு பதிலாக காமனா கூட எழுதலாம், ரோட் டிரான்ஸ்போர்ட், ஏர் டிரான்ஸ்போர்ட். ஸோ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா 3 வகையான டிரான்ஸ்போர்ட்ஸ் இருக்கு, ரோடு, ஏர், ரெயில் டிரான்ஸ்போர்ட் இருக்கு, அண்ட் சி டிரான்ஸ்போர்ட் இருக்கு. ஸோ சி டிரான்ஸ்போர்ட்ஸ்ல மேஜர் டிரான்ஸ்போர்ட்ஸ், அதாவது மேஜர் போர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 2மே சென்னையில தான் இருக்கு, தமிழ்நாட்டில் தான் இருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா எண்ணூர், சென்னை ஹார்பர், அந்த மாதிரி நாகப்பட்டினம். ஸோ இந்த மாதிரி போர்ட்ஸ் எல்லாமே மேஜர் போர்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கு. அதை என்னென்ன போர்ட்ஸ்ன்னு மென்ஷன் பண்ணி எழுதிடுங்க, சரிங்களா? ஸோ சிவிக்ஸில் சாலியன் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் எழுதணும், கண்டிப்பாக கேட்கலாம். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா நேற்று, எல்லா லெசன்லையும் ஃபர்ஸ்ட் லெசன் படிச்சிருக்கோம், எல்லா பாட்லையுமே ஹிஸ்ட்ரி, சிவிக்ஸ், ஜியாகிரபி அந்த மாதிரி இருக்கிற எல்லா பாட்லையுமே ஃபர்ஸ்ட் லெசன் வந்து படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுல இருந்து கண்டிப்பா 2 5 மார்க் கேட்பாங்க, 2 இல்லைன்னா 3 5 மார்க் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் படிச்சுக்கோங்க. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி, டைரக்டிவ் பிரின்சிபல் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ஒரு டிஃபரன்சஸ் இருக்கு, ஒரு 5 மார்க், அதையுமே படிச்சுக்கோங்க. பிரைம் மினிஸ்டரோட டியூட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா எலெக்ஷன் நடக்குதுன்றதுனால, பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷன் நடக்குதுன்றதுனால கண்டிப்பா இது கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு, படிச்சுக்கோங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் படிச்சுக்கோங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், பார்லிமெண்டோட ஃபங்க்ஷன்ஸ், பவர்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் சிஎம், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ் ஆஃப் கவர்னர், நான் அலைன்மெண்ட், பிரிக்ஸ் அண்ட் ஓபெக். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். கிட்டத்தட்ட ஒரு
9 கொஸ்டின்ஸ் தான் இருக்கு. இந்த 9 கொஸ்டின்ஸ்ல நீங்க படிச்சாலே போதும். இதுல இருந்தே கண்டிப்பா உங்களுக்கு 3 இல்லைன்னா 2 5 மார்க் சாலிடா எழுதலாம். சரிங்களா? எக்கனாமிக்ஸ் பார்த்தீங்கன்னா அதே தான். நேஷனல் இன்கம் அப்படி இல்லைன்னா ஜிடிபி ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. அக்ரிகல்ச்சர் பாலிசி, இண்டஸ்ட்ரியல் பாலிசி, எக்கனாமிக் பாலிசி இதுவுமே வந்து கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது எல்லாமே 3மே ஃபர்ஸ்ட் லெசன் தான். வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன், குளோபலைசேஷன் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. கிரீன் ரெவல்யூஷன் அப்படி இல்லைன்னா பிடிஎஸ் ரெண்டுத்துல இருந்து ஏதாவது ஒன்று கேட்பாங்க. மினிமம் சப்போர்ட் பிரைஸ், டைரக்ட் டாக்ஸ் இன் இன்டைரக்ட் டாக்ஸ், பிளாக் மணி இதுல இருந்து ஒன்று கேட்பாங்க. இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் அப்படி இல்லைன்னா ரோல் ஆஃப் ஆண்டர்பிரினர்ல இருந்து ஒன்று கேட்பாங்க. ஸோ கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிற எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ் தான் நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. இதோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், டவுன்லோட் பண்ணி பாருங்க. இதில் இருக்கிறது ஏதாவது படிக்கல, ஏதாவது ஒன்று விடுபட்டிருக்குன்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அண்ட் வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர்ஸ் அனாலிசிஸ் பண்ணி நான் சில வீடியோஸ் போடுற ஒரு 2 கொஸ்டின் பேப்பர் இருக்குது. அந்த கொஸ்டின் பேப்பரையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் தான். அண்டு கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து கேட்குற கொஸ்டின்ஸ் இந்த 2024 கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் இயர் நான் போட்ட சயின்ஸோட கொஸ்டின் பேப்பர்ஸ் 2023 கொஸ்டின் பேப்பர்ஸ்லேருந்து 2-3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நான் சொல்லியிருந்தேன் சயின்ஸ்லேருந்து கேட்டிருக்காங்க. 2023 ஜூன் கொஸ்டின் பேப்பர், சப்ளிமெண்ட்ரி கொஸ்டின் பேப்பர். அந்த மாதிரி கொஸ்டின் பேப்பர்ஸை நம்ம நேற்று நைட்டு போட்டிருந்தேன், நீங்கள் பாருங்கள். அதில் இருக்கிறது எல்லாமே படிங்க. சூஸோட ஆன்சர் கீஸையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். 2 மார்க்ஸ் மட்டும் உங்ககிட்ட இருக்கிற மெட்டீரியல்ஸ் வச்சு படிச்சுக்கோங்க. ஸோ வேறு ஏதாவது தகவல் வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. வில் மீட் யூ இன் another வீடியோ. தேங்க்யூ.